அனைவருக்கும் வணக்கம். உங்களை அதிர்ஷ்டசாலியாக மாற்றும் 5 பழக்கங்கள். அதிர்ஷ்டம் என்பது எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அது நம்முடைய எண்ணங்கள், செயல்கள், பழக்கவழக்கங்கள், இதனுடைய விளைவுகள்தான் அதிர்ஷ்டம். ஒரு சிறிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையை பெரிதாக மாற்ற முடியும். இங்கே உங்களை அதிர்ஷ்டசாலியாக மாற்றும் 5 முக்கியமான பழக்கங்களை பார்க்கலாம். 1. நன்றி உணர்வு பழக்கம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நன்றி சொல்லுங்க. உதாரணமாக, காலையில் எழுந்திருக்கும் பொழுது அன்னைக்கு நல்லா தூங்குனதுக்கு நன்றி, படுத்த பெட்டுக்கு நன்றி, தலையணைக்கு நன்றி, பெட்ஷீட்டுக்கு நன்றி. பிறகு அன்னன்னைக்கு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலைக்கும் எந்தெந்த பொருளை உபயோகப்படுத்துகிறீர்களோ அதற்கெல்லாம் நன்றி சொல்லுங்கள். நன்றி உணர்வு உங்கள் மனதை நேர்மறை எண்ணங்களால் நிரப்பும். நீங்கள் ஏற்கனவே பெற்றுள்ள ஆசீர்வாதங்களை உணர்ந்தால் மேலும் மேலும் நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு வர துவங்கும். தினமும் இரவு 5 நிமிடம் எடுத்துக்கொண்டு அன்னைக்கு நடந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி சொல்லுங்கள். ஒரு நோட்புக்கை எடுத்துக்கோங்க. அதில் தேதி போட்டு இன்னைக்கு நன்றி சொல்ல வேண்டியது குறைஞ்சது 3 விஷயங்களை எழுதுங்க. உங்கள் வாழ்க்கையே மாறும். 2. தெளிவான இலக்கு அமைத்தல். அதிர்ஷ்டம் என்பது தயார் நிலையில் இருக்கும் மனிதனை தேடுகிறது. உங்களுக்கு என்ன வேண்டும் என்பது தெளிவாக இருக்க வேண்டும். தெளிவான இலக்கு இல்லாமல் வாழ்க்கை எங்கு போகுதுன்னே தெரியாது. உங்களுக்கான இலக்கை தேர்ந்தெடுங்க. அதையே ஃபோக்கஸ் பண்ணுங்க. வெற்றி உங்களை தேடி வரும். 3. நேர்மறை சிந்தனை. என்னால் முடியாது, எனக்கு தெரியாது, எனக்கு செய்ய வராது அப்படிங்கிற எண்ணம் உங்ககிட்ட இருந்தா உங்களை தேடி வருகிற வாய்ப்புகள் கூட உங்ககிட்ட வராது. நான் முயற்சி செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் புதிய வாய்ப்புகளை திறக்கும். நேர்மறை சிந்தனை உங்களை செயல்பட தூண்டும். செயல்படும் மனிதருக்கே அதிர்ஷ்டம் கைகூடும். எதிர்மறை எண்ணம் வந்தால் உடனே அதை மாற்றி ஒரு நல்ல எண்ணமாக மாற்ற முயற்சி செய்யுங்கள். 4. தொடர்ந்து செயல்படும் பழக்கம். அதிர்ஷ்டம் என்பது செயலற்றவர்களுக்கு வராது. சிறிய முயற்சிகளாக இருந்தாலும் தொடர்ந்து செய்வது மிக முக்கியம். தினசரி செய்யும் சிறிய முன்னேற்றம் பெரிய வெற்றியாக மாறும். தினமும் உங்களுடைய இலக்குக்காக குறைந்தபட்சம் 5 நிமிடம் ஒதுக்குங்கள். இலக்கை அடைந்தால் நாம் எப்படி இருப்போம் என்று நினைத்து பாருங்கள். 5. நல்ல சுற்றுப்புறம் மற்றும் நல்ல மனிதர்கள். நீங்கள் யாருடன் பழகுகிறீர்களோ அதே மாதிரி தான் நீங்களும் மாறிவிடுவீர்கள். நேர்மறை மனப்பான்மை கொண்டவர்களுடன் இருந்தால் நீங்களும் அதே மாதிரி இருப்பீர்கள். ஊக்கமடைவீர்கள். உங்களை ஊக்குவிக்கும் புத்தகங்களை படியுங்கள். நல்ல பேச்சுக்களை கேளுங்கள். உங்களை வளர்ச்சியடைய செய்யும் மனிதர்களுடன் பழகுங்கள். அதிர்ஷ்டம் என்பது காத்திருக்க வேண்டியது இல்லை, உருவாக்க வேண்டியது. நன்றி உணர்வு, தெளிவான இலக்கு, நேர்மறை சிந்தனை, தொடர்ந்து செயல்பாடு, நல்ல சுற்றுப்புறம். இந்த 5 பழக்கங்களையும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள். நடைமுறைப்படுத்துங்கள். இன்றே தொடங்குங்கள். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். நான் சொல்லும் இந்த கருத்துக்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இனி ஒரு நல்ல கருத்தோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.